ஆக்சுவலாக வந்து நீங்கள் எந்த கட்சிக்கு போய் சேருவீங்க அப்படின்ற ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருந்தது. மீண்டும் ஏடிஎம்கே வந்ததுக்கான அந்த ஒரு காரணம் என்ன ஒரு விஷயம் உங்களை பயங்கரமாக திரும்பி இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? இம்ப்ரெஸ்ஸுங்கிறதுல நான் வந்து 2013லேருந்து கடலோர மக்களுக்கான வேலை செஞ்சுட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த இந்த நில மக்களுக்கான அங்கீகாரம், அதிகாரமற்ற இப்ப நான் வந்து ஒரு சாதாரண ஒரு கடலோர குடும்பத்திலேருந்து வந்த பிள்ளை. எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு சட்டம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு அப்படிலாம் தெரியாது. திடீர்னு ஒரு சட்டம் இருக்கு, கடலோர முறைப்படுத்தல் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டம் எங்க கடற்கரைய 5 மண்டலங்களா பிரிக்குது அப்படின்லாம் நெறைய விஷயங்கள பார்க்கும்போது நானு பெரிய பேரதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா எங்க கடற்கரை, நாங்க கால் வச்ச இடமெல்லாம் எங்க கடற்கரை தான். கருவாடு காய போட்ட இடமெல்லாம் எங்களுக்கு சொந்தம். நாங்க பறந்துபட்டு வாழ்ந்ததுனாலேயே தான் எங்களுக்கு நெய்தல் நில மக்கள் பரதவர்கள்னு பேரு. அப்படி இருந்த மக்களுக்கு திடீர்னு இந்த நிலம் அவங்களுது, இந்த இது வரைக்கும் தான் வரையறைன்னு சொல்றாங்களேன்னு ஒரு பெருத்த ஒரு பயம் இருந்தது. அப்ப என் கடல நாங்க காப்பாத்தாம வேற யார் காப்பாத்துவா? அப்படிங்கிற சூழல்ல தான் இந்த இதுக்கு வந்தேன். வந்த பிறகு என்ன விட்டு போச்சு? எதனால இது மாரியான சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, எங்கள் மக்களுக்கான அரசியல் அதிகாரம் இல்ல. எனக்கு நான் துளியும் அரசியலுக்கு வரணும், அரசியல்ல ஒரு முகமா தெரியணும் அப்படின்னு நான் கனவு கூட கண்டதில்லன்னு சொல்லணும். அந்த மாதிரி இருந்த ஒரு சாமானிய குடும்பத்தில ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு சம்பளம் வரும். அத வச்சு ஃபேமிலிய பார்த்துட்டு அப்படி இருந்தது நான் தான்.